நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மொமெண்டம்னு ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அந்த மொமெண்டம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு வந்துருவோம். சரிங்களா? சரி, மொமெண்டம் மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம் வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஆக்சுவலா மொமெண்டம் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டியும் மாஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா மொமெண்டம் கிடைக்கும். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. வெலாசிட்டி வந்து வெக்டார், ஸோ தட் மொமெண்டம் வெக்டார். மொமெண்டமும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். சரிங்களா? மொமெண்டம் மஸ்ட் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. சரி, மொமெண்டம் வெக்டார்ங்கிறதுனால நம்ம வந்து அது வெக்டாரிக்கலா தான் நம்ம பார்க்கணும். போத் மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷனை கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதுல வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா நீங்க சொல்லணும். அதாவது வந்து இப்போ மொமெண்டம் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் யூனிட். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பாலை வந்து என்ன பண்றேன்னா ப்ரொஜெக்ட் பண்றேன். ஒரு பாலை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன். 5 கிலோகிராம் 5 யூனிட் ஆஃப் மொமெண்டம்ல இந்த வாலை போய் இப்போ ஹிட் பண்ணுது. வாலை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்புறம் ஹிட் பண்ணிட்டு அதே 5 யூனிட்ல வந்து என்ன ஆகுது? பவுன்ஸ் பேக் ஆகுது. பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதே 5 யூனிட்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பாருங்க, கொஸ்டின் பாருங்க. A ball is projected towards the wall with 5 unit of momentum. It bounces back by same 5 unit of momentum from the wall. அப்படின்னா இங்க மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்குன்றீங்களா, சேஞ்ச் ஆகலன்னு சொல்றீங்களா? இங்க இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த கண்டிஷன்ல இருந்து உங்களுக்கு மொமெண்டம் சேஞ்சஸ்ன்னு சொல்றீங்களா, சேஞ்சஸ் கிடையாதுன்னு சொல்றீங்களா? யார் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மொமெண்டம் வந்து நம்ம வெக்டார் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து வெக்டோரிக்கலா திங்க் பண்ணணும். சரிங்களா? சரி, அப்ப ஆன்சர் என்ன சொல்றீங்க? மொமெண்டம் வந்து இங்க இந்த கண்டிஷன்ல சேஞ்ச் ஆயிருக்கா, சேஞ்ச் ஆகலையா? சேஞ்ச் இன் மொமெண்டம் கேட்டாங்கன்னா அப்போ வந்து சேஞ்ச் ஆகலைன்னா 0ன்னு சொல்லுவீங்க. சேஞ்ச் ஆயிருக்குன்னா எவ்வளோன்னு சொல்லணும். அப்படிதானப்பா? அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஆக்சுவலா ஃபார்முலா என்ன சொல்லுங்க? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அப்படிதானே எடுக்க போறோம். சரி, ஃபைனல் மொமெண்டம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துட்டு இனிஷியல் மொமெண்டம் வந்து நம்ம இனிஷியல் மொமெண்டம் 5ன்னு எடுத்துட்டீங்கன்னா, இனிஷியல் மொமெண்டம் 5 எடுத்தா அப்போ ஃபைனல் மொமெண்டம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறது -5 வரும். ஸோ ஃபைனல் மொமெண்டம் -5 வருது. இனிஷியல் மொமெண்டம் ஒரு 5ன்னு போட்டோம்னா ஸோ -10 வந்திருக்கு. அப்போ பாலுக்கு வந்து மொமெண்டம் சேஞ்சஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா -10 யூனிட். வால் இருக்குல்ல, இந்த வால்க்கு வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து 10 +10 அப்படின்னு வரும். இதெல்லாம் நிறைய நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி போன கிளாஸ்ல உங்களுக்கு மொமெண்டம் கொடுத்தா சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கும். சரி, மொமெண்டம் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு ரிமைன் பண்றதுக்காக தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். என்ன பார்க்க போறோம்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்க்க போறோம். சரி, ஆக்சுவலா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல இனர்ஷியா, இன்னெபிலிட்டி ஆஃப் தி பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட்ங்கிறது இல்லையா? அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றது பாடினாலே பை இட்ஸ் பாடி கேனாட் சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் பை இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு பாடியுடைய ஸ்டேட் சேஞ்ச் பண்ணணும்னா அதனாலே பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலா சம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாதான் வந்து அந்த பாடியுடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல வந்து ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. எதுக்கு? ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்க வந்து ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கே தவிர ஆனா மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஹவு மச் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்டுன்னு சொல்லல. அதனால நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்றேன்னா குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சொல்றோம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல என்ன சொல்றேன்னா வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அந்த ஸ்டேட் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க ஸ்டேட்ன்றது நம்ம மொமெண்டம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மொமெண்டம் சர்டைன் அமௌண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா? அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல சேஞ்ச் இன் மொமெண்டமுக்கும் ஃபோர்ஸுக்கும் ரிலேஷன் டிரைவ் பண்ண போறோம். சரிங்களா? சரி, அப்படி பாத்தீங்கன்னா மொமெண்டம் சேஞ்ச் பண்ணணும். ஒரு பாடியுடைய மொமெண்டம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ மொமெண்டம் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது நமக்கு. ஸோ ஃபோர்ஸ் ரெக்வயர்டும் சேஞ்ச் இன் மொமெண்டமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மொமெண்டம் அதிகமா சேஞ்ச் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு வெலாசிட்டி ரொம்ப அதிகமா சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமா தேவைப்படுமா, கம்மியா தேவைப்படுமா? ஃபோர்ஸும் சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஃபோர்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம் அதிகமா இருக்குன்னா ஃபோர்ஸ் ரிக்வயர்டு வந்து அதிகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ் கூட அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்ணா, அதாவது ஃபோர்ஸ் அதிகமா அப்ளை பண்ணா மொமெண்டம் அதிகமா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, ஒரு பர்டிகுலர் ஒரு பாடி ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று எடுத்துப்போம்பா. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்றேன்னா நல்லா கவனிங்க. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனா அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் சர்டைன் வேல்யூ இருக்கு. இதே 20 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோர்ஸ் அப்ளைட் இன் சேம் டைம் இன்டர்வல்னு எடுத்திருக்கோங்க. இங்க சேம் டைம் இன்டர்வல் எடுத்திருக்கோம். ஒருவேளை என்ன பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது ஒரு பாடி, சேம் பாடி, இங்க 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்.
இங்கேயும் 10 நியூட்டன் சேம் பாடி மேல 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஒரு 10 செகண்ட் மட்டும் அப்ளை பண்றதா அஸ்யூம் பண்ணிங்க. செகண்ட் கேஸ்ல வந்து 20 செகண்ட் அப்ளை பண்றேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா வந்து ரெண்டு கேஸ்லயும் சேம் ஃபோர்ஸ் தான். ஆனா டைம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டு கேஸ்லயும் சேஞ்ச் இன் மொமெண்டம் சேமா இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? இது 10 செகண்ட் வரைக்கும் மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும், இங்க 20 செகண்ட் வரைக்கும் மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்கும். ரெண்டு கேஸ்லயும் மொமெண்டம் சேஞ்சஸ் சேமா இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? டிஃபரெண்டா தானே இருக்கும். எந்த கேஸ்ல மொமெண்டம் சேஞ்சஸ் அதிகமா இருக்கும் சொல்லுங்க? 20 செகண்ட் நிறைய டைம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணியிருக்கோம், சேம் டைம்ல டிஃபரெண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா சேஞ்ச் இன் மொமெண்டம் டிஃபரெண்ட். செகண்ட் கேஸ் என்ன பார்க்கறோம்னா, சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ற டிஃபரெண்ட் டைம் இன்டர்வல்ல பண்ணும்போது அப்போ வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வருது சொல்லுங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம் நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? சரி. சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டைம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுக்கும் எப்படி வரும் சொல்லுங்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் டேக்கன், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் இன்டர்வல் அப்படின்னு தானே வரும். ஸோ இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் டிபெண்ட்ஸ் ஆன் எத்தனை குவான்டிட்டி வருது பாருங்க, ரெண்டு குவான்டிட்டி வருது. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் இன்டு சேஞ்ச் இன் டைம்னு வருதா? இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கலாம். கேன்னு எடுத்துட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த கே வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கே வேல்யூ எப்படி வருதுன்னா, 1 செகண்ட் டைம் இன்டர்வல்ல 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, அதாவது டைம் இன்டர்வல் வந்து 1 செகண்ட் ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் 1 வந்திருக்கு, டெல்டா டி வந்து 1 வந்திருக்கு. அப்போ ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன் அப்ளை பண்ணும்போது எல்லாமே 1 சப்ஸ்டிட் பண்ண கே வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு பார்ப்போம். கே வேல்யூ வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க? ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு சொல்லுங்க? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருது? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல். இப்போ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல் இப்படின்னு போட்டிருந்தோம்னா இந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா ஆவரேஜ் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ஃபோர்ஸ். என்ன வருது சொல்லுங்கப்பா? ஆவரேஜ் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். ஆவரேஜ் ஃபோர்ஸ். சரிங்களா? சரி, இது ஆவரேஜ் ஃபோர்ஸ்னு வந்திருக்கு. ஒருவேளை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட்ல டிஃப்ரெண்ட் மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்றதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல 5 யூனிட், அப்புறம் 7 யூனிட், அப்புறம் 10 யூனிட், அப்புறம் திருப்பி 2 யூனிட், அந்த மாதிரி ஃபோர்ஸ் மாறிட்டே இருந்துச்சுன்னா வந்து அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு டேர்ம் தேவைப்படுது நமக்கு. நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம கொண்டு வர போறோம். அதாவது எஃப் இன்ஸ்டன்ட், இப்படி சும்மா எஃப் இன்ஸ்டன்ட் போட்டா இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ்னா அட் கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அட் கிவன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்னா டைம் வந்து ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அப்போ டிடின்னு எடுத்துக்கணும். அந்த டிடி டைம் ஸ்மால் டைம் இன்டர்வல்ல சேஞ்ச் இன் மொமெண்ட் வந்து ஸ்மால் அமௌண்ட் இருக்கும், டிபி அப்படின்னு போட்டோம்னா இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் நம்ம புக்ல எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, டி இப்படின்னு வந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னாவே எனி பிசிக்கல் குவான்டிட்டி தட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமா இருந்தா அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம். சொல்லுங்கப்பா. இதே வந்து வெலாசிட்டி பார்த்தோம்னா வெலாசிட்டி ஈக்குவல் டிஎஸ் பை டிடின்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இங்க என்ன சொல்லியிருந்தோம்? வெலாசிட்டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆச்சுனாவே அது எப்படி டிஃபைன் பண்ணா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆக்சலரேஷனுக்கு வந்து டிவி பை டிடின்னு சொல்லியிருந்தோம். டிவி பை டிடி என்ன சொல்லுங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்படின்னா வந்து வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதனால ஆக்சலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பண்ணாவே என்ன அர்த்தம்? சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலால நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதனால இதை எப்படி நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இது நல்லா பாருங்க, இது என்ன சொல்லுங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த இன்ன்ன்றது இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். இது என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அந்த ஆப்ஜெக்ட் வித்தின் தி ஆப்ஜெக்ட் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல, ஆன் தி ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா எக்ஸ்டர்னலா நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். எக்ஸ்டர்னலா தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லுங்க?
எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்குங்க. இதுவே என்ன சொல்றேன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன சொல்றோம் பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இதுதான் நியூட்டன் செகண்ட்ல. ஆக்சுவலா நியூட்டன் செகண்ட்ல டிஃபைன் பண்ண சொன்னா என்ன சொல்லிருந்தா, எக்ஸ்டர்னல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம். சிஸ்டம்னா 2-3 ஆப்ஜெக்ட் எல்லாமே சேர்ந்து டுகெதரா கன்சிடர் பண்றது சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, நல்லா கவனிங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன சொல்ற மாதிரி, இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது முன்னாடி ஒரு 3 ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணோம்னா, இப்போ இந்த சிஸ்டம் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஒருவேளை வந்து இந்த சிஸ்டம்குள்ள இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த வித்தின் தி ஆப்ஜெக்ட் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது இன்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்லிடுவோம் நம்ம. ஸோ சிஸ்டமுக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதுன்னா, சிஸ்டமுக்கு மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சுன்னா வந்து அப்போ வந்து எந்த ஃபோர்ஸ்னால மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் சிஸ்டம்க்குன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க வந்து இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் எப்படி டிஃபைன் பண்ணனும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு என்ன ஃபார்முலா வந்துருக்கு பாருங்க. ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். ஃபோர்ஸ்க்கு வந்து ஃபார்முலா பாருங்க, சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம ஜெனரலா எடுத்துக்கலாம். இப்போ வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எம்கேஎஸ் யூனிட் எடுத்துக்கலாம். எம்கேஎஸ் யூனிட் எடுத்தீங்கன்னா மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். கரெக்டா? மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கு. டிவைட் பை டைமுக்கு ஒரு செகண்ட் வந்திருக்கிறதுனால எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா உங்களுக்கு? சோ எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் சிம்பிள் வந்து கேபிட்டல் என், நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக்சுவலா நியூட்டன் வந்து சயின்டிஸ்ட் நேம். இப்போ நியூட்டன் நம்ம ஃபுல் எழுதுனா ஸ்மால் லெட்டர்ல எழுதுனா அது யூனிட், கேபிட்டல் லெட்டர்ல என்ல எழுதிருந்தீங்கன்னா அது சயின்டிஸ்ட் நேம்னு அர்த்தம். சயின்டிஸ்ட் நேமை யூனிட்டா நம்ம கொண்டு வந்தோம்னா அப்போ வந்து அது கேபிட்டல் என் அப்படின்னு எழுதணும். மீட்டர் அப்படின்னு எழுதும்போது ஸ்மால் எம் தானே எழுதுறோம், கேபிட்டல் எம்னு எழுதிக்க மாட்டோம். ஏன்னா மீட்டர்ன்றது சயின்டிஸ்ட் நேம் கிடையாது. இங்க நியூட்டன்ன்றது சயின்டிஸ்ட் நேம்ன்றதுனால சயின்டிஸ்ட் நேமவே ஃபோர்ஸுக்கு யூனிட்டா கொண்டு வரதுனால அப்போ சிம்பிள் கொண்டு வந்தோம்னா அது கேபிட்டல் லெட்டர்ல சொன்னா அது சயின்டிஸ்ட் நேம் வந்து யூனிட்டா எடுத்திருக்காங்கன்னு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்க வந்து ஒரு நியூட்டன் வந்து 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன். ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த கிளாஸ்ல நம்ம நிறைய வந்து என்ன பண்றோம்னா ஃபோர்ஸுக்கு எல்லா யூனிட்டுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து நியூட்டனோட ரிலேஸ் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்பவுமே ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி நீங்க படிச்சீங்கன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு என்னென்ன யூனிட்ஸ் பாசிபிள் யூனிட்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க அதெல்லாமே கண்டுபிடிச்சிட்டு அந்த யூனிட்ஸ் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டோட ரிலேட் பண்ண கத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஐஐடிக்கு நீட்டுக்கு இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரே யூனிட் ஆஃப் சிஸ்டம்ல வச்சாதான் சம்ம கரெக்டா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ சிஜிஎஸ் யூனிட் நான் கொண்டு வரேன். சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னா இப்போ மொமெண்டமுக்கு மாஸ் இன்டு வெலாசிட்டி, மாஸுக்கு கிலோ, மாஸுக்கு வந்து கிராம். சிஜிஎஸ் யூனிட்ல வெலாசிட்டிக்கு சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு வரும். டிவைட் பை டைமுக்கு ஒரு செகண்ட்னு வருது. அப்போ சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ எம்கேஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸையும் சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படின்னா எம்கேஎஸ் யூனிட் என்ன வரும் சொல்லுங்க, 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது சிஜிஎஸ் யூனிட்டோட ரிலேட் பண்ணும். 1 கிலோகிராம்ன்றது எத்தனை கிராம்? 1000 கிராம். கரெக்டா? 1 மீட்டர்ன்றது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அடுத்து செகண்ட் ஸ்கொயர், அப்படியே செகண்ட் ஸ்கொயர் எழுதிடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்க 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10⁻³ 10⁻2 நம்ம மல்டிப்ளை பண்ணா 10⁵ கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து இங்க எப்படி நம்ம வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நியூட்டன் எடுத்தோமோ அதே மாதிரி வந்து இங்க கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதாவது சிஜிஎஸ் யூனிட். இந்த சிஜிஎஸ் யூனிட் சரி இந்த கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் என்ன சொல்லுவோம்னா டைன் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு டைன் ஈக்குவல் டு எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு டைன்ன்றது இங்க எழுதுற பாருங்க. அதாவது சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து அதாவது எஸ்ஐ யூனிட்ல நியூட்டன், எம்கேஎஸ் யூனிட்ல கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சிஜிஎஸ் யூனிட்ல யூனிட் ஆஃப்
ஃபோர்ஸ் இன் சிஜிஎஸ் சிஸ்டம்ல வந்து டைன் சொல்லலாம், இல்லைன்னா 1 டைன் தான் 1 கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ பாருங்க, அப்படின்னா இந்த கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது என்ன பார்த்தோம்? நியூட்டன் பார்த்தோம். அடுத்து இந்த 10⁻⁵ அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து இந்த கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்லுங்க? டைன். ஸோ டைன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு 10⁻⁵ டைன். நியூட்டனை டைனா மாத்தணும்னா 10⁻⁵ மல்டிப்ளை பண்ணணும். நியூட்டனை டைனா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நியூட்டனை டைனா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 10⁻⁵ மல்டிப்ளை பண்ணணும். இது டைனை நியூட்டனா மாத்தணும் என்ன பண்ண சொல்லுங்க? டைனை நியூட்டனா மாத்தணும் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? 10⁻⁵ டிவைட் பண்ணணும். ஸோ 1 நியூட்டன் பை 10⁻⁵. புரியுதுங்களா அது? சரி, இப்போ சொல்லுங்கப்பா, நியூட்டன் பெரிய வேல்யூவா இல்ல டைன் பெரிய வேல்யூவா? இப்போ நியூட்டன் ஆப்ஷன்ஸ் தரேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். நியூட்டனுக்கும் டைனுக்கும் ரிலேஷன் தருவோம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென். எந்த ஆன்சர் கரெக்டா வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு நியூட்டன்ன்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லிட்டோம், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து எம்கேஸ் யூனிட் சொல்லிட்டோம், அது ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டோம். அப்படின்னு டைனும் கொடுத்துருக்கும், 1 நியூட்டன் ஈக்குவல் 10⁻⁵ டைன் கொடுத்துருக்கும். இதுல வந்து நியூட்டன் பெருசா டைன் பெருசா நான் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று ஈக்குவல் சொல்லியிருக்கேன், இன்னொன்று லெஸ் தென் சொல்லியிருக்கேன், அடுத்து கிரேட்டர் தென் சொல்லியிருக்கேன். இப்போ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நியூட்டன் வந்து கிரேட்டர் தென் டைன் அப்படின்னு வரும். ஏன் நியூட்டன் கிரேட்டர் தென் டைன் சொல்லுங்கப்பா? ஏன் நியூட்டன் கிரேட்டர் தென் டைன்? ஏன்னா நியூட்டன் இஸ் 10⁻⁵ டைம்ஸ் ஆஃப் டைன். ஈக்குவலானா இங்க 1 இருக்கணும். இந்த பிளேஸ்ல நமக்கு எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? நியூட்டனுக்கும் டைனுக்கும் ரிலேஷன் இருக்கிற இடத்துல 10⁻⁵ தானே இருக்கு. இங்க 1 இருந்துச்சுன்னா அப்ப ஈக்குவல் வரும். லெஸ் தென் 1 இருந்துச்சா லெஸ் தென் வரும். கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் வரும். அப்ப 10⁻⁵ வெரி கிரேட்டர் தென் 1 தானே. ஸோ நியூட்டன் இஸ் வெரி கிரேட்டர் தென் டைன். அப்படி தானே பாது. ஸோ நியூட்டன் 10⁻⁵ டைம்ஸ் ஆஃப் டைன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எம்கேஎஸ் யூனிட், சிஜிஎஸ் யூனிட் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற யூனிட் வந்து பிராக்டிக்கல் யூனிட். என்ன பாருங்க, பிராக்டிக்கல் யூனிட். அதுதான் கிராவிடேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். சரி, கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இங்க பாருங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கிலோகிராம் வெயிட். கிலோகிராம் வெயிட், கிலோகிராம் வெயிட் இல்லைன்னா அது என்ன சொல்லுன்னா கிலோகிராம் ஃபோர்ஸ், கேஜிஎஃப். கிலோகிராம் ஃபோர்ஸ். கேஜிஎஃப்னு ஒரு ஊர் பேருப்பா, அது கர்நாடகா ஊர் இருக்கு, அதுக்காக இது கொண்டு வந்தாங்கன்னு கிடையாது. இந்த கேஜிஎஃப் வந்து இங்க கிலோகிராம் ஃபோர்ஸ் தான். அந்த ஊர் பேருக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலா 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 1 கிலோகிராம் வெயிட் இல்லைன்னா 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என்ன பண்ணலாம், 1 கிலோகிராம் ஸ்டோன் எடுத்து இவங்க தலை மேல வைப்போம். ஒரு மேன் இருக்கு அப்படின்னு வச்சுங்க. இப்ப இங்க வந்து 1 கிலோகிராம் ஸ்டோனை வந்து நம்ம ஹெட் மேல வச்சிருந்தா இந்த 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் வந்து நம்ம மேல, இந்த 1 கிலோகிராம் வெயிட் வந்து நம்ம மேல, நம்ம தலை மேல சர்டைன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் 1 கிலோகிராம் வெயிட். இல்லைன்னா 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேல எர்த் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமோ அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா 1 கிலோகிராம் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வித் விச் எர்த் புல்ஸ் தி 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் அஸ் 1 கிலோகிராம் வெயிட், அதர்வைஸ் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா 1 கிலோகிராம் வெயிட்ன்றது என்ன சொல்லுங்க, எர்த் வந்து 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதோ அதுதான் வந்து என்ன சொல்றோம், 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த கிலோகிராம் வெயிட்டுக்கு நம்ம ரிலேஷன் கொண்டு வரதுக்காக இந்த ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல ஃபோர்ஸ்னு ஃபார்முலா டெரைவ் பண்ண இல்லையா, அந்த ஃபோர்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வருவோம். என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன் தானே போட்டிருந்தோம். சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக்கன் அப்படின்னு போட்டுக்குங்க. இப்போ மாச காமன் எடுத்துருக்கு, மாச காமன் எடுத்துட்டா v மைனஸ் யூ டிவைட் பை டின்னு கிடைக்குது இல்லைங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த v மைனஸ் யூ பை டி என்றது என்ன சொல்லுங்கப்பா, இந்த v மைனஸ் யூ பை டி என்றது என்ன சொல்லுங்க, ஆக்சலரேஷன் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. ஆக்சலரேஷன் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த மாஸ் இன்டு v மைனஸ் யூ பை டி பிளேஸ்ல ஆக்சலரேஷன் போட்டுங்க. ஃபோர்ஸ்க்கு இன்னொரு ஃபார்முலா வந்து நியூட்டன்ஸ் செகண்ட் லா, இதுதான் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அதாவது ஃபோர்ஸ்க்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு டெஃபினேஷன் சொன்னாலுமே மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் கான்செப்ட் அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து இந்த கிலோகிராம் வெயிட் நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த ஃபார்முலா உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இப்போ வந்து 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் தி 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் தானே சொன்னேன். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு இருக்கணும். அப்படின்னு இருந்தா எவ்வளவு மாஸ் மேல நமக்கு எர்த் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ். அப்படி தானே பாது. சரி, எப்படின்னு புரிஞ்சு. அப்படின்னா ஆக்சலரேஷன் என்ன வரும், ஜி தானே வரும், ஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும்.
ஆக்சலரேஷன் வந்து g மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். புரியுதுங்களா? இப்போ வந்து கிலோகிராம் வெயிட்னு ஒரு நியூவா புதுசா ஒரு யூனிட்டை கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு நிறைய யூனிட்ஸ் கொண்டு வரலாம். அந்த யூனிட்ஸ் எல்லாமே எஸ்ஐ யூனிட்டோட ரிலேட் பண்ண நமக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ஐ யூனிட்டோட ரிலேட் பண்றோம். சரிங்களா? 1 கிலோகிராம் வெயிட்ன்றது என்னது? Force exerted by the earth on 1 kilogram object is known as 1 kilogram weight அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃபோர்ஸுக்கும் மாஸுக்கும் ஆக்சலரேஷனுக்கு என்ன ரிலேஷன்? F is equal to ma. கரெக்டுங்களா? F equal to ma. கரெக்டா? அப்போ ஃபோர்ஸ் வந்து இங்க எவ்வளவு போடணும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்படி தானே வருது. மாஸ் எவ்வளவு சொல்லுங்க? 1 கிலோகிராம். ஏ எவ்வளவு சொல்லுங்க? ஏ எவ்வளோப்பா? g மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டுங்களா? g மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க, இந்த g அப்படியே போட்டுங்க. g என்றது 9.8. அதாவது ஒவ்வொரு பிளேஸ்ல g எவ்வளவு இருக்கோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அடுத்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம எவ்வளவு சொன்னோம்? 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? 1 கிலோகிராம் வெயிட்னு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் என்ன சொல்லுங்க? நியூட்டன் அப்படின்னு தெரியும் இல்லையா? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் நியூட்டன். அப்படின்னா இங்க 1 கிலோகிராம் வெயிட் வந்து நமக்கு எவ்வளவு வந்திருக்கு சொல்லுங்க? 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் டு g நியூட்டன். 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் என்ன வந்திருக்கு? g நியூட்டன் அப்படின்னு கிடைச்சிருக்கா? சோ சர்டன் பிளேஸ்ல g வந்து 10 இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்ல 1 கிலோகிராம் வெயிட் வந்து 10 நியூட்டன் வரும். சர்டன் பிளேஸ்ல g வந்து 9.8 இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ்ல வந்து 1 கிலோகிராம் வெயிட் வந்து 9.8 நியூட்டன். அதனால ஜென்ரலாவே நம்ம என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் டு g நியூட்டன் எடுத்துங்க. நமக்கு g வேல்யூ கொடுக்கலனா 9.8 நியூட்டன் எடுத்துங்க. ஒருவேளை 10 கொடுத்தாங்கன்னா 10 நியூட்டன் எடுத்துங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா, அதாவது ஜென்ரலா வந்து கிலோகிராம் வெயிட்டுக்கும் நியூட்டனுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் டு g நியூட்டன். இப்போ கொஸ்டின் கேட்குறேன், எல்லாரும் கரெக்டா சொல்லணும். கிலோகிராம் வெயிட்ன்றது கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், நியூட்டன்ன்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாமா, லெஸ் தேன் சொல்லலாமா, கிரேட்டர் தேன் சொல்லலாமா? எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க. கிலோகிராம் வெயிட்டுக்கும் நியூட்டனுக்கும், கிலோகிராம் வெயிட் வந்து கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் தான், அதுவும் ஃபோர்ஸுடைய யூனிட் தான். நியூட்டன் வந்து எஸ்ஐ யூனிட். இப்போ கிலோகிராம் வெயிட்டும் நியூட்டனுக்கு என்ன பார்த்தோம்னா ரிலேஷன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா வந்து 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் g நியூட்டன் தானே கொடுத்துருக்கேன். அப்போ 1 கிலோகிராம் வெயிட் ஈக்குவல் g நியூட்டன் கொடுத்திருந்தா இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? கிலோகிராம் வெயிட் நியூட்டன்ல எது பெருசுன்னு சொல்லலாம்னு சொல்லுங்க. g என்றது கிரேட்டர் தென் 1 தானே, அதனால வந்து கிரேட்டர் தென் கிலோகிராம் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் நியூட்டன். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா வந்து கிலோகிராம் வெயிட்டுக்கு வேற என்ன இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தோம்? 1 கிலோகிராம் வெயிட் தான் என்ன சொல்லியிருந்தோம் சொல்லுங்க. 1 கிலோகிராம் வெயிட்ன்றது force exerted by the earth on 1 kilogram object. இல்லைன்னா 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல வைக்கும்போது இந்த 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் எர்த் சர்ஃபேஸ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமோ அதுதான் 1 கிலோகிராம் வெயிட் அப்படி எடுத்துக்கலாம். 1 கிலோகிராம் ஃபோர்ஸ் தான் 1 கிலோகிராம் வெயிட் தான் 1 கிலோகிராம் ஃபோர்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுதான் எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா g நியூட்டன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? இதே 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் எடுக்காம ஒரு ஃப்ளோர் மேல என்ன பண்ணலாம்னா எர்த் மேல வந்து 1 கிராம் ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணுவோம்ப்பா. எவ்வளவு பிளேஸ் பண்ணுவோம்? 1 கிராம் ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணுவோம். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மேல எர்த் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் 1 கிராம் ஆப்ஜெக்ட். இல்லைன்னா 1 கிராம் ஆப்ஜெக்ட் ஃப்ளோர் மேல வைக்கும் போது இந்த 1 கிராம் ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை சர்டைன் ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணும். The force with which 1 gram object pushes the earth is known as 1 gram weight. அப்படி இல்லைன்னா the force exerted by the earth on 1 gram, force exerted by earth on 1 gram of object தான் நம்ம என்ன சொல்லணும்னா 1 gram weight அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்க்க போறது யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கிராம் வெயிட். என்ன பார்க்க போறோம்? கிராம் வெயிட். கிராம் வெயிட்டுக்கு இன்னொரு யூனிட் என்ன எடுத்துக்கலாம்னா கிராம் ஃபோர்ஸ். கிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜிஎஃப்னு ஜென்ரலா கூட எழுதலாம், ஜிஎம்எஃப்னு கூட எழுதியிருக்கேன். அப்ப கிராம் வெயிட்டும் கிராம் ஃபோர்ஸும் ஈக்குவல் தான். அப்ப கிராம் வெயிட் கிராம் ஃபோர்ஸ்ன்றது யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்னு வருது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதர் நியூட்டன் இல்ல டைன் இதோட நம்ம ரிலேட் பண்ண தெரியணும். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ டெஃபினேஷன் எழுதுவோம். 1 கிராம் வெயிட்ன்றது என்னது? ஃபோர்ஸ் ஆன் 1 கிராம் பை தி எர்த் இஸ் செட் டு பி 1 கிராம் வெயிட் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 1 கிராம் வெயிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு மாஸ் மேல இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது? 1 கிராம் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ணுது. ஆக்சலரேஷன் எவ்வளவு? g மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் எவ்வளவு? 1 கிராம் தானப்ப வருது. 1 கிராம் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/1000 கிலோகிராம். அப்போ 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு எழுதிட்டு ஆக்சலரேஷன் எவ்வளவு? g மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ வந்து என்ன வருது பாருங்க, g இன்டு 10⁻³ இந்த கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் நியூட்டன். இது 1/4. இந்த ஃபோர்ஸ் தான் 1 கிராம் வெயிட். அப்போ 1 கிராம் வெயிட் நம்ம எவ்வளவு எழுதலாம் சொல்லுங்க? 1 கிராம் வெயிட் எவ்வளவு எழுதலாம்?
g into 10 power minus 3 நியூட்டன் அப்படின்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? சரி, இது நியூட்டனுக்கு ரிலேஷன் தெரியலீங்களா? ஒரு நியூட்டன்ன்றது எவ்வளவு வருது நமக்கு? 10 power 5 டைன் தானே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணா 1 கிராம் வெயிட் ஈக்குவல் டு என்ன வருது சொல்லுங்க? 1 கிராம் வெயிட் இஸ் ஈக்குவல் டு g into 10 power minus 3 நியூட்டன் பிளேஸ்ல நம்ம 10 power 5 டைன் போடுவோம். 10 power 5 டைன் போட்டுக்கலாமா? அப்போ 10 power 5 டைன் போட்டாச்சு. இப்போ 10 power minus 3 10 power 5 சேர்ந்து என்ன வரும்? 10 power 2. 1 gram weight is equal to g into 10 power 2. 10 power 2 தான் 100 டைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த g வந்து 9.8ன்னு எடுத்துருந்தீங்கன்னா அப்போ 1 gram weight is equal to என்ன வரும்னா வந்து 980 டைன். 980 டைன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ கிராம் வெயிட்டுக்கும் டைனுக்கும் என்ன ரிலேஷன் சொல்லுங்க? 1 gram weight equal to 100 g டைன். சரிங்களா? g 9.8ன்னு கொடுத்தோம்னா 1 gram weight equal to 980 டைன் அப்படின்னு கிடைக்கும். கிராம் வெயிட் தான் என்ன சொல்றோம்? கிராம் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்போ 1 gram weight is known as 1 gram force. 1 gram weight is known as என்னப்போ? 1 gram force that is equal to 980 டைன். இதான் ரிலேஷன் கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி கிலோகிராம் வெயிட்டுக்கும் கிராம் வெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா என்ன வரும்? கிலோகிராம் வெயிட்டுக்கு கிராம் வெயிட்டுக்கு ரிலேஷன் அப்படியே 10 power 3 கிராம் வெயிட்னு வந்துடும். ஏன்னா கிலோகிராம் கிராம மாத்துறதுனால இப்படி வந்துருது இந்த ரிலேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், டைனு, அடுத்து வந்து கிலோகிராம் வெயிட்டு, கிராம் ஃபோர்ஸ், கிராம் வெயிட், கிலோகிராம் ஃபோர்ஸ், இந்த யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஃபார்முலா ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலாஸ் என்னென்ன தெரியும்? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ்னு சொல்றோம். இந்த ஃபோர்ஸ் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? சரி, இங்க வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன்ல வந்து நமக்கு ஃபார்முலாவே கிடைச்சிருக்கு. என்னது? ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்கு. அப்படின்னா வந்து நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல நம்ம என்ன சொல்றோம்னா மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா? இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லலாமா, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லலாமா? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை நம்ம குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லலாமா, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லலாமா? ஏன்னா எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்ன்றதெல்லாம் நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ்னா என்ன குவாலிட்டி ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் வேணும்னு கிடையாது. ஆனா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ல ஃபோர்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா இவ்வளவு மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும் இன் பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். என்ன சொல்லுங்க? குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு வரும். குவான்டிடேட்டிவ்னா மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது, குவாலிட்டேட்டிவ்னா எந்த நேச்சர் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி தேவை அப்படின்றது அனாலிசிஸ். புரியுதுங்களா? ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிராஃப்ஸ் எல்லாம் வரைவோம். இந்த கிராஃப்ல என்னென்ன கிராஃப் கரெக்ட், எது கிராஃப் தப்புன்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மொமெண்டமுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைவோம்ப்பா. மொமெண்டமுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைவோம். இப்போ மொமெண்டமுக்கு டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ இதுல எந்த கிராஃப் கரெக்ட் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இது மொமெண்டம் டைம் கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கேன். நல்லா புரியுதுங்களா? இப்படி மொமெண்டம் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். செகண்ட் கிராஃப் வரைய போறேன் பாருங்க. செகண்ட் கிராஃப் வந்து அப்படின்னு இது செகண்ட் கிராஃப். மொத்தம் 3 கிராஃப் வரைஞ்சி கேட்போம் உங்களுக்கு எந்த கிராஃப் என்னென்ன அப்படின்றது நீங்க சொல்றீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரிப்பா. இப்போ எல்லாமே மொமெண்டம் டைமுக்கே நான் கிராஃப் வரைகிறேன். மொமெண்டம் வர்சஸ் டைமுக்கே வந்து கிராஃப் வரைகிறேன். சரிங்களா? சரி, மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் வச்சிருக்கேன். செகண்ட் வந்து மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் இல்லாம இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்கேன். தேர்ட் வந்து மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா? மொமெண்டம் இன்னும் ஒரு கிராஃப்ல கொடுத்துருவோம். 4 கிராஃப் கொடுத்துருவோம் பாருங்க. மொமெண்டம் டைம் கிராஃப் இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? மொமெண்டம் வந்து ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் எடுத்துக்கும். மொமெண்டம் டைம் கிராஃப் இப்படி கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. சரி, இப்படி வரைஞ்சிருக்கேன். இங்க வந்து வரைஞ்சது ஃபோர்த் கிராஃப்ல வந்து மொமெண்டம் டைம் கிராஃப் இஸ் parallel to டைம் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நான் இந்த 4 கிராஃப்ல என்னென்ன கிராஃப் நீங்க கரெக்டா எந்தெந்த கிராஃப் தப்புன்னு சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல மொமெண்டம் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இங்க வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்த செகண்ட் கிராஃப்ல வந்து என்ன சொல்றேன்னா ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீசஸ், ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ். ஏரோ மார்க் மேல போட்டா என்ன அர்த்தம்? இன்க்ரீசஸ் அப்படின்னு அர்த்தம்.
தேர்ட் கிராஃப்ல வந்து ஃபோர்ஸ் வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்றேன். ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டைம் இங்க ஃபோர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். செகண்ட் கிராஃப்ல வந்து இது ஃபர்ஸ்ட் கிராஃப் ஏ, இது செகண்ட் கிராஃப் பி, இது தேர்ட் கிராஃப் சி, ஃபோர்த் கிராஃப் இது டி. ஃபர்ஸ்ட் கிராஃப்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டைம் சொல்றேன். செகண்ட் கிராஃப்ல ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம்னு சொல்லியிருக்கேன். தேர்ட் கிராஃப்ல ஃபோர்ஸ் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் சொல்லியிருக்கேன். ஃபோர்த்ல வந்து ஃபோர்த் கிராஃப் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஃபோர்த் கிராஃப்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஏ சிஸ்டம் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 4 கிராஃப்ல என்னென்ன கிராஃப் கரெக்ட்னு சொல்லணும். நீங்க நம்ம வந்து மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இந்த மொமெண்டம் டைம் வெர்சஸ் 4 கிராஃப் வரைஞ்சிட்டு இந்த 4 கிராஃப்ல வந்து எந்தெந்த கிராஃப் வந்து நமக்கு கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? அது சரிப்பா. இப்போ 4 ஆப்ஷன்ல யார் யார் கரெக்டா என்னென்ன சொல்லிங்க பார்த்துடலாமா? சரிப்பா. இப்போ 4 கிராஃப் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கிராஃப் கரெக்டா, செகண்ட் கிராஃப் கரெக்டா, தேர்ட் கிராஃப் கரெக்டா, ஃபோர்த் கிராஃப். இது ஒரு கிராஃப் தான் கரெக்டா இருக்கணும்னு கிடையாது. இப்போ 4 கிராஃப்மே கூட கரெக்டா இருக்கலாம், இல்ல 3 கிராஃப் கரெக்டா இருக்கலாம், இல்ல 2 கிராஃப் கரெக்டா இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒருத்தர் தான் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் டைம் கிராஃப் நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் பார்க்கணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் பார்த்துடலாமா? சரி, கவனிங்க. இப்போ இங்க பாருப்பா, ஸ்லோப் இருக்கு இல்லையா, ஸ்லோப் டீட்டா, டேன் டீட்டா. டேன் டீட்டான்றது என்ன சொல்லுங்க? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னா ஆப்போசிட் சைடு என்ன வருது? சேஞ்ச் இன் மொமெண்டம். அட்ஜசன்ட் சைடு என்ன வருது? டைம் இன்டர்வல். புரியுதுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல டேஞ்சன்ட் மாதிரி இங்க வரைஞ்சிட்டு இந்த இடத்துல மட்டும் டீட்டா எடுத்தீங்கன்னா இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம், டெல்டா பின்னு வரும். இது டைம் இன்டர்வல் டெல்டா டின்னு வரும். அப்போ ஸ்லோப் என்ன வரும் சொல்லுங்க? ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அதான் டெல்டா பி பை டெல்டா டி, தட் இஸ் known as force. ஸோ significance of momentum time graphல வந்து slope of momentum time graph is force ன்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா, வேரியபிளா இருக்கா? சொல்லுங்கப்பா. ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா, வேரியபிளா இருக்கா? கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா? ஸ்லோப் கான்ஸ்டன்டா தானே இருக்கு. ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் தானே ஃபோர்ஸ். அப்படின்னா இங்க ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இங்க ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் கரெக்ட். சரிங்களா? செகண்ட் கிராஃப் போங்க. ஸ்லோப் என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸ்லோப் இங்க டீட்டா இங்க எவ்வளவு இருக்கு, அது அடுத்து டீட்டா அப்படியே போக போக டீட்டா கூடிட்டே தானே இருக்கு. அப்போ ஸ்லோப் கூடிட்டே இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் என்ன ஆகணும்? கூடிட்டே தான் இருக்கும். ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ செகண்ட் கிராஃபும் கரெக்ட், ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ்னு வருது. சரிங்களா? இப்போ தேர்ட் கிராஃப் சொல்லுங்கப்பா. தேர்ட் கிராஃப்ல என்ன வருதுன்னு சொல்லுங்கப்பா. தேர்ட் கிராஃப்ல பாருங்க, ஸ்லோப் என்ன ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கும், டீட்டா அதிகமா இருக்கும். அப்புறம் போக போக என்ன இருக்கீங்க பாருங்க, ஸ்லோப் வந்து டீட்டா குறைஞ்சிருக்கா. So slope goes on decreases. Slope of momentum time graph is known as another force. In the slope decreases with respect to time, so that force decreases. Force வந்து என்ன ஆயிருக்கு? Decrease ஆயிருக்கு. அடுத்து fourth graphல பாருங்க, slope எவ்வளவு பாருங்க? Slope 0. அப்ப slope 0ங்கிறதுனால force வந்து 0ன்னு வந்திருக்கு. தேர்ட் கிராஃப் வந்து ஸ்லோப் குறையறதுனால force decreases. So இது தேர்ட் கிராஃப் கரெக்ட். ஃபோர்த் கிராஃப்ல ஸ்லோப் 0 வந்திருக்கு. ஏன்னா வந்து இங்க கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்கும்னு சொல்லுங்க. மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து parallel to டைம் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கும். ஸோ ஸ்லோப் 0, ஸ்லோப் தான் வந்து ஃபோர்ஸ், அதனால இங்க ஃபோர்ஸ் 0 காமிச்சிருக்கேன். அதனால வந்து உங்களுக்கு சொல்லுங்கப்பா 4 கிராஃபுமே கரெக்ட். அதாவது உங்களுக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் இஸ் ஃபோர்ஸ். ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இங்க 4 கிராஃபுமே கரெக்டா இருக்கு. அதாவது வந்து ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா மொமெண்டம் டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன். இதே வந்து ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து நல்ல கவனிங்க, ஃபோர்ஸ் வந்து இங்க இன்க்ரீஸ் அப்படின்னா ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகணும், ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகணும், ஸ்லோப் டிக்ரீஸ் ஆகணும். அடுத்து வந்து கவனிங்க, ஃபோர்ஸ் 0வா இருக்குன்னா ஸ்லோப் 0வா இருக்கணும். அப்போ parallel to டைம் ஆக்சிஸா இருக்கணும். அடுத்த கிராஃப் வரைகிறேன். இது யார் கரெக்ட்னு சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ மொமெண்டம் டைம் கிராஃப், ரெண்டு மொமெண்டம் டைம் கிராஃப் வரைகிறேன். நல்லா கவனிங்க, மொமெண்டம் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைய போறேன். ரெண்டுமே எப்படி வரைய போறேன்னா வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைய போறேன். இப்போ ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைகிறேன், மொமெண்டம் டைம் கிராஃப். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் கரெக்ட்? ஒரு கிராஃப் பாருங்க, பாசஸ் த்ரூ எப்படி வந்திருக்கு? ஆரிஜின் வந்திருக்கு. இன்னொரு கிராஃப் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கப்பா, நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்க? மொமெண்டம் வெர்சஸ் டைமுக்கு வந்து நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். புரிஞ்சா புரியலீங்களா உங்களுக்கு? இப்போ ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்கேன். கிராஃப் ஏன்னு ஒன்று இருக்கு, கிராஃப் பின்னு ஒன்று இருக்கு. கரெக்டுங்களா? இதுல வந்து நல்லா கவனிக்கணும் நீங்க. மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து பாசஸ் த்ரூ ஆரிஜின் கொடுத்துருக்கும், செகண்ட் கிராஃப் வந்து நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் கரெக்ட்னு சொல்றீங்க? நீங்க டக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆன்சர் சொல்லணும். அப்ப எந்த கிராஃப் கரெக்ட் வருது நமக்கு? ஃபர்ஸ்ட் கிராஃப், செகண்ட் கிராஃப்?
ரெண்டு கிராஃப்மே கரெக்ட். ஏன் ரெண்டு கிராஃப்மே கரெக்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல வந்து இனிஷியல் மொமெண்டம் 0, இனிஷியல் மொமெண்டம் 0, இங்க இனிஷியல் மொமெண்டம் நாட் 0, அவ்வளவுதானே. அதனாலதான் அப்படி வந்திருக்கு. அதனால இனிஷியல் மொமெண்டம் எப்பவுமே 0வா இருக்கணும்னு கிடையாது. இனிஷியல் மொமெண்டம் 0வா இருக்கலாம், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். இனிஷியல் மொமெண்டம் 0வா இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகணும், உங்களுக்கு பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரும். நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நாட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். சோ தட் ரெண்டு கிராஃப்மே கரெக்டான கிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. இது புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம் பாருங்க. இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து கவனிங்க, மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைவோம். என்ன வரைகிறேன்னா, மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல டூ டிஃப்ரெண்ட் பர்சன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பர்சன் எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸுக்கு மொமெண்டம் வெர்சஸ் டைம் கிராஃப் நம்ம வரைவோம். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பர்சன் அப்ளை பண்ற ஃபோர்ஸ். சரிங்களா? இது வந்து யார் அப்ளை பண்ணா சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்ளை பண்ண ஃபோர்ஸ். சரிங்களா? அதுக்கு வந்து கிராஃப் வரைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பர்சன் இப்படி அப்ளை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்ளை பண்ண ஃபோர்ஸ். இப்போ செகண்ட் பர்சன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போறாரு. செகண்ட் பர்சன் அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு மொமெண்டம் டைம் கிராஃப் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுன்னு எடுத்துக்கலாமா? சரிப்பா. இப்போ வந்து பாருங்க, மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப், இது மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து இது F1, செகண்ட் பர்சன் அப்ளை பண்றது F2. இப்போ வந்து நம்ம F1க்கும் F2க்கும் ரிலேஷன் கேட்கிறோம். F1 F2 ஈக்குவல் வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, இல்லைன்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்றாருப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபோர்ஸ் F1 அப்ளை பண்ணியிருந்தா அப்போ மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் இந்த ரெட் கலர் கிராஃப் வருது. செகண்ட் பர்சன் அதே ஆப்ஜெக்ட் மேல வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு, F2 ஃபோர்ஸ் அப்ளை பண்றாரு. அப்போ வந்து செகண்ட் பர்சன் F2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது மொமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப் ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து F1 F2 ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தேனா இருக்குமா, கிரேட்டர் தேனா இருக்குமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா ஃபோர்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஸ்லோப் ஆஃப், சொல்ல பார்க்கணும், ஸ்லோப் தானே, இது θ1 θ2ன்னு எடுத்துங்க. சரிங்களா? அப்ப வந்து இங்கே நமக்கு θ1 லெஸ் தேன் θ2 தானே வந்திருக்கு. அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கர்வ் லெஸ் தென் ஸ்லோப் ஆஃப் செகண்ட் கர்வ். ஸ்லோப் தானே நமக்கு, ஸ்லோப் தானே ஃபோர்ஸ். மொமெண்டம் டைம் கிராஃப்க்கு ஸ்லோப் தான் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிராஃப் லெஸ் தென் ஃபோர்ஸ் ஆஃப் செகண்ட் கிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா F2 இஸ் கிரேட்டர் தென் என்ன வரணும்னு சொல்லுங்கப்பா? F2 இஸ் கிரேட்டர் தென் F1 வரணும். அப்படின்னா எந்த ஆப்ஷன் வரணும்னு சொல்லுங்க? எந்த ஆப்ஷன் வரணும்னு சொல்லுங்க? செகண்ட் ஆப்ஷன் வரும். கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? F2 இஸ் கிரேட்டர் தென் F1. மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸ்லோப் ஆஃப் மொமெண்டம் டைம் கிராஃப் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு